இன்றைக்கு மனிதுரிமை ஐநா மனிதுரிமை பேரவையுடைய இந்த ஒரு கிழமை காலமாக நாங்கள் சந்தித்த தூதுவர்களிடமும் இங்கே இருக்கக்கூடிய மனிதுரிமை ஆணையாளருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய சந்திப்புகளின் ஊடாக மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிற விடயம் என்னவென்றால் இந்த அமர்விலே ஸ்ரீலங்கா அரசு வெற்றி பெற்றிருக்கு. முற்று முழுதாக தான் தமிழ் மக்களுக்கு கடந்த 2 வருடங்களாக இந்த புது அரசாங்கம் ஆட்சி பீடத்தை கைப்பற்றதற்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் 1.5 வருஷத்துக்கு முதல் அக்டோபர் மாதம் 2015ஆம் ஆண்டு சர்வதேச ஏனைய நாடுகளோடு இணைந்து கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை முற்றுமுழுதாக நிராகரித்து கடந்த 1.5 வருஷமாக செயல்பட்டு கொண்டு இருந்தும் இன்றைக்கு இன்னும் 2 வருஷ கால அவகாசத்தை எதுவுமே செய்யாமல் அவர்கள் அந்த கால அவகாசத்தை வண்டிருக்கிற ஒரு நிலையிலே தான் நாங்கள் தமிழ் மக்கள் இந்த அமர்விலே அறியக்கூடியதாக இருக்கு. இதுக்கு பிரதான காரணமாக எங்களுக்கு சொல்லப்படுற விடயங்கள், நாங்கள் இந்த தூதரகங்களுக்கு போய் கடந்த 1.5 வருஷமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இங்கு ஸ்ரீலங்காவுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே போன ஜூலை மாதமும் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தும், ஏன் இந்த முறை கூட அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு கூட ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் அந்த இணைஞ்சு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துடைய எந்த ஒரு அம்சத்தையும், விசேஷமாக தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் தாங்கள் நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று பகிரங்கமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு பிரதான காரணமாக எங்களுக்கு சொல்லப்படுறது, எங்கட சொந்த பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த ஜனவரி மாதமே இங்கு இந்த 2 வருஷ கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும் என்று தாங்களாகவே கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கத்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டு இருக்கிறதாகவும், அதுவும் விசேஷமாக எப்படி சொல்லப்பட்டிருந்தது என்றால், இது தமிழ் மக்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாங்கம். மஹிந்த ராஜபக்ச என்றவரை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் தமிழ் மக்களுடைய மிக பிரதானமான ஒரே ஒரு குறிக்கோளாக அன்றைக்கும் இருந்த இன்றைக்கும் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தால் இந்த அரசாங்கம் கவிழ்ந்தும் அதுக்கு பிறகு ராஜபக்ச திரும்ப ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவார். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு சிங்கள மக்கள் மட்டத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் எந்த விதமான அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி நாங்கள் விரும்பின ஒரு அரசாங்கம் இங்கே வந்திருக்கிறபடியால் அந்த 2 வருஷத்தை நாங்கள் அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர்களுக்கு அந்த காலத்தை கொடுக்கணும் என்ற கோணத்தில் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இந்த நாடுகளும் அந்த முடிவை எடுத்திருக்கிறதாக எங்களுக்கு மிக தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியோட மிக மோசமாக இடம்பெற்ற அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கின்ற எங்களுடைய இந்த போராட்டத்திலே மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது எம்மவர்களே என்பதையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோம். எங்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிரலுக்காக தங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து தங்களை அந்த இடத்துக்கு, அந்த ஆட்சி பீடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த தமிழ் மக்களுடைய நலன்கள் முற்றுமுழுதாக உதாசீனம் செய்கின்ற வகையில்தான் இன்றைக்கு எங்களுடைய
பிரதிநிதியிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் 2 விடயங்களில் குறிவைக்குவோம். முதலாவது, எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மிக மோசமான அரசியல் மோசடியை செய்கின்றவர்கள், இந்த பச்சை துரோகத்தை செய்கிறவர்களை இனம் கண்டு அவர்களை நாங்கள் நிராகரித்து அரசியல் மேடையிலிருந்து நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை முக்கியமானதாக இருக்கின்றது. அப்போ எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிற பொறுப்பு கூறல் என்ற விடயத்தை அடைவதற்கு நடந்த இனப்படுகொலைக்கு முழுமையான ஒரு நீதி கிடைப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிக முக்கியமான இடைஞ்சலாக இருக்கிறது எம்மவர்களை எங்களுடைய வாக்குகளை பெற்று பதவியை எடுத்து தமிழ் மக்களுடைய தலைமை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற சம்பந்தன் சுமந்திரன் போன்றவர்களை, விசேஷமாக சுமந்திரன் தான் இங்கு இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அதாவது, நாங்கள் விரும்பி கொண்டு வந்த அரசாங்கத்தை ராஜபக்ச எக்காரணம் கொண்டும் திரும்பி வரக்கூடாது தான் தமிழ் மக்களுடைய தேவை. பொறுப்பு கூறலும் முக்கியம். ஆனால் அதுக்கும் விட இப்போதைக்கு ராஜபக்சவை மீண்டும் ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வராமல் தடுக்க வேணும் என்றதான் எங்களோட மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த பொறுப்பு கூறல் விடயத்துக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்காத வகையிலே நாங்கள் அதை பிற்போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற அளவுக்கு அவருடைய கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பின்னணியில் தான் இந்த 2 வருஷ கால அவகாசம் அடுத்த தேர்தல் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே 2 விடயங்களை நாங்கள் செய்தே ஆகணும். நாங்கள் இருக்கிற இந்த நிலையிலிருந்து முன்னேறதுக்கு முதலாவது கட்டமாக பச்சை அரசியல் மோசடி செய்கின்ற இந்த தலைமையை நாங்கள் இனம் கண்டு, இந்த பச்சை துரோகத்தை செய்கின்ற இந்த தலைமையை இனம் கண்டு அவர்களை இந்த அரசியல் மேடையிலிருந்து அப்புறப்படுத்துவோம். இது மிக முக்கியமான ஒரு தேவை. 2வது விடயம், 2 வருஷ கால அவகாசத்தை வழங்கப் போகிறார்கள். அதை நாங்கள் இந்த அவர்களை மாற்ற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பச்சை துரோகம் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றபடியால் இந்த நிலைமையை மாற்றுவதென்றால் இந்த 2 வருஷத்துக்கு தமிழ் மக்கள் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கியே ஆக வேண்டும். அதுக்கு வெறுமனே தாயகத்தில் இன்றைக்கு நம்முடைய மக்கள் எல்லா மட்டத்திலையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மட்டங்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது ஒட்டுமொத்த தமிழருடைய வெறுமனே ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு அங்கமாக இல்லாமல் இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட்டு அதை முன்னெடுக்க வேண்டும். சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் மிக தெளிவான ஒரு நெருக்கடியை கொடுக்கிறோம் என்றால் 2 வருஷத்துக்கு கால அவகாசத்தை வழங்கி நாங்கள் அந்த காலத்தை நீடிக்க முடியாதென்ற நிலைமையை உருவாக்கி அவர்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்து இந்த 2 வருஷத்துக்கு இடையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் நாங்கள் திட்டமிட்டு முன்னெடுக்க வேணும் என்ற ஒரு கட்டாய தேவையிலே இருக்கிறோம். எம்மை பொறுத்தவரையிலே நாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கட்சி. ஆனால் அதை தாண்டியும் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்றோம். ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவை மிகப்பெரிய அளவில் மக்களை அணிதிரட்டி 2 எழுக தமிழ்களை நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம். ஏனைய மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் அந்த எழுக தமிழ் நிகழ்வு நடைபெற்றிருந்தாலும் ஏனைய மாவட்டங்களில் அந்த 2 மாவட்டங்களுக்கும் விட எத்தனையோ மடங்குக்கு மேலாக நாங்கள் அந்த மக்கள் எழுச்சியை கொண்டு இனிமேலும் இந்த அரசியல் மோசடி செய்து கொண்டிருக்கிற தரப்புகள் தொடர்ந்தும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் அந்த நிலைமையை உருவாக்குவோம். அதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விசேஷமாக வடகிழக்கு வாழ் சிவில் சமூகம் முழுமையாக ஒத்துழைச்சு அரசியல் இந்த 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 நேர்மையாக செயல்படக்கூடிய அரசியல் தலைமைகளோடு இணைந்து நாங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவோம். 3வதாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் செய்த துரோகம் மட்டும் இல்லை. இந்த மிக மோசமான ஒரு பின்னடைவை நாங்கள் அடைவதற்கு அரசியல் தலைமைகள் செய்தது மட்டுமில்லை,
தென்னிலங்கை சிவில் சமூகம் கூட நாங்கள் இவ்வளவு காலம் வந்து தென்னிலங்கை அரசியல் சமூகத்தை தான் நாங்கள் நம்பாமல் இருந்தாங்க. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து எங்களுக்காக குரல் கொடுப்பிடம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த தென்னிலங்கை சிவில் சமூகம் கூட இன்றைக்கு முற்றுமுழுதாக இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வேலை செய்து கொண்டிருந்தது, மிகப்பெரிய பெரும்பான்மை. ஆகவே நாங்கள் அந்த விஷயத்திலேயும் தெளிவாக இருக்கணும். வடகிழக்கு பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை மையப்படுத்தி செயல்பட போகின்றது வந்து வடகிழக்கு மக்கள் மட்டும்தான். வேறு எந்த ஒரு தரப்பும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட வடகிழக்கு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கு வந்து நேர்மையாக செயல்பட போவது இல்லை என்றது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நிலைமையையும் புரிந்து கொண்டு எங்களுடைய வடகிழக்கு, எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்துக்கு வந்து ஒரு பலமான ஒரு குரலை கொடுக்கறதுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். வெறுமனே அரசியல் தரப்புகள் என்றது ஒரு பக்கம் இருக்க, சிவில் சமூகத்தை வந்து நாங்கள் முழுமையாக பலப்படுத்தி ஒரு ஒரு ஒருங்கிணைத்த கோணத்திலே வந்து நாங்கள் செயல்படுவதற்கு இனிமேலாவது நாங்கள் திட்டம் போட்டு செய்யணும் என்றதான் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடியது. மற்றது இப்போ தாயத்தில் இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற நிலைமை என்ன செய்யணும் என்றதை பற்றி முதல் கட்டத்துக்காக வந்து என்னத்தை செய்யணும் என்றதை பற்றி நான் முடக்கியிருக்கின்றேன். அதே சமயம் வந்து புலம்பெயர்ந்த மக்களும் அவர்களுடைய முக்கியத்துவத்தை வந்து சரியாக விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் இன்றைக்கு அந்தந்த அரசாங்கங்கள் வந்து தாங்கள் செய்த இந்த மிக மோசமான முடிவு, இந்த 2 வருஷ காலாவாசத்தை வந்து கொடுத்திருக்கிற அந்த முடிவு பிழையானது என்றதை உணரக்கூடிய வகையிலே அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களோட புலம்பெயர்ந்த மக்களும் அமைப்புகளும் செயல்பட வேண்டும். நான் ஒன்று விசேஷமாக சொல்லுவோம், புலம்பெயர்ந்து இங்கே ஐநா மனித உரிமை பேரவையில் வந்து பல புலம்பெயர்ந்த அமைப்புகள் வந்து இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமையோட மிக நெருங்கின உறவை பேணுகின்ற புலம்பெயர்ந்த அமைப்புகள் எங்களுடைய தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் பச்சை துரோகம் அளிக்கணும் என்றதையும் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வோம். அந்த அமைப்புகளை நான் பேரை சொல்ல போறேன். விசேஷமாக வந்து உலக தமிழர் பேரவை, குளோபல் தமிழ் ஃபோரம், அந்த அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து அமைப்புகளும் கண்ணை மூடிக்கொண்டு சுமந்திரன் சொல்ற கருத்துக்கு இணங்கி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் இந்த அமைப்புகள், அந்த குளோபல் தமிழ் ஃபோரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கனேடியன் தமிழ் காங்கிரஸ், ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ், USTPAC போன்ற அமைப்புகள் இனிமேலும் எங்களுடைய மக்களுக்கு இந்த அரசியல் மோசடியை வந்து சுமந்திரன் போன்றவர்களோடு இணைந்து செய்ய போயினோம் என்றால் நாங்கள் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். அந்தந்த நாடுகளில் வந்த நம்முடைய மக்களுக்கு வந்து உண்மையான நிலைமைகளை வந்து பேரை சொல்லி நாங்கள் குறிப்பிடுவோம். இதுவரைக்கும் வந்து நாங்கள் தனிநபர்களுடைய பேரை சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் பேரை சொல்லி குறிப்பிடுவோம். குறிப்பிட்ட இவர்களை அம்பலப்படுத்தி இப்படிப்பட்ட மோசடி, தமிழ் மக்களுடைய நலன்களை எந்த விதத்திலே மதிக்காமல் வேறு வேறு தரப்புகளுடைய நிகழ்ச்சிகளுக்காக வேலை செய்கிறதாக நாங்கள் அவர்களை அம்பலப்படுத்தியே ஆகுவோம். ஆகவே இதுவரைக்கும் வந்து சில வேளையில் இந்த அமைப்புகள் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் உடைய கதையை நம்பி அவர்களுக்கு வந்து தெளிவில்லாமல் இருந்ததால் ஏதோ அங்கிருந்து மக்கள் விரும்பி வகையில தான் இவர்களுடைய கருத்தும் இருக்கு என்று இதுவரைக்கும் நம்பியிருக்கலாம். ஆனால் ஆயத்தில் வந்து எழுகத்தமிழ் போன்று தமிழ் மக்கள் பேருடைய செயல்பாடுகள் வெளிவந்ததற்கு பிறகு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய இந்த அமைப்பு, விசேஷமாக இந்த அமைப்புகள் சொல்ல முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைக்கு வந்து தாயகத்தில் வந்து ஆதரவு இருக்கின்றது. இதுவரைக்கும் வந்து அந்த தலைமைக்கு விசுவாசமாக இந்த அமைப்புகள் செயல்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து இந்த அமைப்புகள் தொடர்ந்து இப்படித்தான் செயல்பட போயினோம் என்றால் நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அந்தந்த அமைப்புகளை வந்து ஓரம் கட்டுறதுக்கும் அவர்கள் தயங்கக்கூடாது மிக முக்கியமான ஒரு தேவையாகவும் இருக்கின்றது.
அப்போ புலம்பெயர்ந்த அமைப்புகளை பொறுத்தவரையில் நான் இப்போ அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் சரி சுமந்திரன் போன்ற ஆக்களை நம்பி அவர்கள் அந்த பிழைகளை செய்திருந்தால் அந்த கோணத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்குற கோணத்தில் தான் நான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். இன்னும் அமைப்புகளும் இருக்கு, பேரை சொல்லி சொல்றதுக்கு இன்னும் குறைஞ்ச 2 அமைப்புகள் இருக்கு. நாங்கள் இப்போதைக்கு அவர்களுடைய பேரை சொல்லாமல் இருப்போம். விசேஷமாக நாங்கள் அந்தந்த அமைப்புகள் யார் என்றதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் குறிப்பிட்ட அமைப்புகள், பேரை சொல்லி குறிப்பிட்ட அமைப்புகள் தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றாவிட்டால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இந்த துரோகம் அளிக்கிற மோசடி செய்கின்ற இந்த தலைமையில ஓரம் கட்டுறதுக்கு மிக தெளிவாக தாயத்தில் முடிவெடுத்து செயல்படுகின்றார்களோ அதே போன்று அந்தந்த அமைப்புகள் தொடர்ந்தும் அவர்கள் பிழை செய்தால் புலம்பெயர்ந்த மக்களும் அவர்களை ஓரம் கட்டுறதுக்கு முன்வர வேண்டும். அந்த கருத்தோடு நான் இப்போதைக்கு விடைபெறுகிறேன்.